நெல்லை மாவட்டத்தில் ஒரே நாளில் புகையான 680 கிலோ கஞ்சா. நெல்லை சரக காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் திருநெல்வேலி சரகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 680 கிலோ கஞ்சா மூட்டைகள் நீதிமன்ற உத்தரவுப்படி பாதுகாப்பாக தீயிட்டு அளிக்கப்பட்டன. திருநெல்வேலி காவல் சரகத்திற்குட்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு மொத்தம் 188 வழக்குகளில் தொடர்புடைய சுமார் 680.929 கிலோ உலர் கஞ்சா மூட்டை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. நெல்லை சரக டிஐஜி சரவணன் தலைமையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார், நான்குநேரி டிஎஸ்பி தர்ஷிகா நடராஜன் மற்றும் முக்கிய காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பொத்தேடி கிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவ கழிவு எரியூட்டு மையத்தில் இந்த கஞ்சா மூட்டைகள் அனைத்தும் பாதுகாப்பாக தீயிட்டு எரிக்கப்பட்டு பசுமாக்கப்பட்டன. அரசின் வழிகாட்டலின்படி நம் காவல்துறையின் இயக்குனர் டிஜிபி சாரின் வழிகாட்டலின்படி நம் சரக டிஐஜி சார் சரவணன் ஐபிஎஸ் சாரின் தலைமையில் இன்னைக்கு 680 கிலோ கஞ்சாவானது இன்னைக்கு டெஸ்ட்ராயிங் டுடே இன்னைக்கு அழிக்கப்பட்டுள்ளது. 188 கேஸ் 4 டிஸ்ட்ரிக்ட் நம்ம திருநெல்வேலி சரகத்தில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு அழிக்கப்பட்டுள்ளது. இது வந்துட்டு நம்ம தமிழக அரசின் டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக் அகைன் கஞ்சா அதுக்காக வந்துட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி வந்து நம்ம போதைப் பொருட்களை நம்ம எதெல்லாம் சீஸ் பண்ணுறோமோ உடனே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்துட்டு அந்தந்த சரக டிஐஜிஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கு நம்ம திருநெல்வேலி சரகத்தில் அழிச்சிருக்கோம் ட்ரக்ஸ் எல்லாம். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு இது பொதுமக்களும் நிறைய பங்களிப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசால உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யாருக்குமே தெரியாது. நீங்க கொடுத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வெறும் காவல்துறை மட்டும் எடுக்கிற முயற்சி பார்த்தாது, மக்களும் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து கண்டிப்பா முயற்சி எடுத்தால் நம்ம ட்ரக் ஃப்ரீ டிஎன் மாதிரி நம்ம போதை இல்லா தமிழகத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும்.